Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. என்ன வாய் பேசுற? நான் உனக்கு ஸ்டிக்கரை ஒட்டுவேன். பஞ்சாயத்துக்குள்ள நுழைய உனக்கு எந்த அனுமதியும் கிடையாது. காவல்துறையிட்ட அது கிறுக்கு மெண்டல் அதை ஒட்டிட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகிலுள்ள சிந்தலவாடி ஊராட்சியில் வீட்டு வரி ரசீது கேட்ட பெண்ணின் வாயில் டேப்பை ஒட்டிய ஊராட்சி செயலரின் செயல் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கீழ சிந்தலவாடி பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் மனைவி அன்னக்கிளி இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர். தனது கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் தாயாரின் வீட்டில் மகனுடன் வசித்து வந்துள்ளார். அந்த வீடு அன்னக்கிளி பெயரில் இருப்பதால் 2017 முதல் 2025 வரை வீட்டு வரி ரசீது அவரது பெயரில் வழங்கப்பட்டு வந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு வீட்டு வரி ரசீது பெறுவதற்காக 2 மாதங்களுக்கு முன்பு சிந்தலவாடி ஊராட்சி அலுவலகத்துக்கு சென்ற அன்னக்கிளியிடம் தேர்தல் காரணமாக தற்போது பணிகள் இல்லை என்று ஊராட்சி செயலர் ரவி பதில் கூறி அனுப்பியுள்ளார். தேர்தல் முடிந்த பின்னரும் பல நாட்கள் நாளை வா என கூறி அலைக்கழித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை ரசீது கேட்டு சென்ற போது அடிக்கடி வந்து தொல்லை செய்கிறாய், அதிகமாக பேசுகிறாய் என கோபமடைந்த ஊராட்சி செயலர் ரவி அன்னக்கிளியின் வாயை டேப்பினால் சுற்றி ஒட்டியுள்ளார். மேலும் நீ எங்கு வேண்டுமானாலும் சென்று புகார் கொடு, யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என அதிகார திமிருடன் பேசியுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அன்னக்கிளி லாலாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் செயலர் ரவியை அழைத்து எச்சரித்துள்ளனர். பின்பு ரசீது வழங்கவும் உத்தரவிட்டுள்ளனர். எனினும் அடுத்த நாள் மீண்டும் சென்ற அன்னக்கிளியை புகார் கொடுத்துவிட்டு எதற்கு வந்தாய், அலுவலகத்துக்குள் வராதே என கூறி வெளியே தள்ளியதாக புகார் எழுந்தது. சிந்தலவாடி ஊராட்சி பகுதி மக்கள் செயலர் ரவி பொதுமக்களிடம் ஒருமையில் பேசி வருவதாகவும் ஆணவத்துடன் நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பவம் தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் கண்டனத்தை சம்பாதித்துள்ளது. பாதிக்கப்பட்ட அன்னக்கிளியும் உள்ளூர் பொதுமக்களும் தமிழ்நாடு அரசு மற்றும் கரூர் மாவட்ட நிர்வாகம் ஊராட்சி செயலர் ரவி மீது உரிய துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட நிர்வாகம் விரைவில் நடவடிக்கை எடுக்குமா என்பது பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. பஞ்சாயத்து கிளர்க்கு ரவி கிட்ட பொதுவான இடத்துக்கு போனேன். நீ என்ன வாய் பேசுற? இரு, நான் உனக்கு ஸ்டிக்கரை ஒட்டுறேன். நான் அப்படிதான் ஒட்டுவேன். நீ எங்க வேணாலும் போ, நான் யார், நீ எங்கே வேணாலும் போ, நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், உனக்கு நான் ரசீதி தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் காவல்துறையிடம் போனேன். அங்கே போனால் எஸ்ஐ பார்த்துட்டு ஏமானார். பஞ்சாயத்து கிளர்கிட்ட ரவி ரசீதி கேட்க போனேன். நான் உனக்கு தர முடியாது, நீ என்ன வாய் பேசுகிற, நான் உனக்கு ஸ்டிக்கரை ஒட்டுவேன். உனக்கு ஒட்டுனா உன்னை யார் கேட்பா, எதனால கேட்குறாங்க, எதனால நீ ரசீதி கேட்குற, தர முடியாது, நான் தரமாட்டேன், நீ பஞ்சாயத்துக்குள்ளே நுழைய உனக்கு எந்த அனுமதியும் கிடையாது, நீ வந்தாலும் தரமாட்டேன், அடுத்த கிளர்க்கு வந்தாலும் உனக்கு கொடுக்க மாட்டார். நான் கேட்டேன் என்ன காரணத்தினாலும் எனக்கு தரமாட்டார், காரணம் சொல்லு, வழி சொல்லு, எனக்கு ரசீதி வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். நீ வர நான் ஸ்டிக்கரை ஒட்டி அனுப்புவேன், காவல்துறையிட்ட அது கிறுக்கு மெண்டல் அதை ஒட்டிட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. எஸ்ஐ இருந்துட்டு ஏப்பா இது ஒட்டுனே, இது உனக்கு இந்த வேலை தேவையா, நீ வேலையை விட்டு போறியா இல்லையா, வேலையை விட்டுட்டு போகிறதுக்கு இந்த இது பண்ணினியா அப்படின்னு அவர் கேட்டு திட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியல. காலையில் நான் கேட்க போனதுக்கு உனக்கு இதே பொழப்பாக இருக்குதா, ரசீதியில் ஒன்றும் இல்லை, வேலையை பார்த்துட்டு போறியா இல்லையா அப்படின்னாரு. நான் வந்துட்டேன் பேசாமல். நான் அப்புறம் எல்லா மக்களுக்கும் சோத்தை போட்டு எனக்கு சாப்பாடு போடாத காரணம் என்ன, உனக்கு வேறு வேலையே இல்லையே, தினமும் இருந்தாலும் நான் இதே கேள்வி தான் சொல்லுவேன், சிக்கனை மீண்டும் நான் ஒட்டுவேன், நீ எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொல்கிறாரு. நான் சிந்தலாவடியில் அம்மா வீட்டில் வசித்து கொண்டு வருகிறேன். 2017 வரை நான் ரசீதி போட்டு கொண்டே இருந்தேன். பழைய கிளர்க்கு ராஜரத்தினம் அவர்கள் என் பட்டாவை வாங்கி சிந்தலாவடியில் இருக்கேன். என் பேரு அன்னக்கிளி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.